பிஎல்டிசி ஃபேன் யூஸருக்கு வரும் அதிகமான காமன் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வேகமாகவும், ஒரு முறை ஸ்லோவாகவும், இன்கான்ஸ்டன்ட் ஆர்பிஎம்மாக இருக்கும். ரிமோட் ஒர்க் ஆகாது. லைட் ஃப்ளிக்கரிங் அண்டு பிளிங்கிங் ப்ராப்ளம் இருக்கும். ஃபேன் சடனாக ஸ்டாப் ஆகிவிடும். பவர் ஆன் பெர்சன்டேஜ் டைம் பிசிபி போர்டில் உள்ள ஃபால்ட் மூலமாக தான் வரும். சிப் கேபினட்டில் பிஎல்டிசி டிரைவர் ஐசி மாஸ் இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபில்ட்ரு அதே மாதிரி உங்களுக்கு ரெக்டிஃபையர் ஃபில்ட்ரு எல்லாமே வீக் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்சுவேஷனால் வர கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு. நம்ம அந்த ஃபில்டரை கழட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது டபுள் சைடு பிரிண்ட்ன்றனால கொஞ்சோண்டு நம்ம லெட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டு தான் அதை ரிமூவ் பண்ண முடியும். நம்ம எந்த கேமரா கழட்ட போகிறோமோ அந்த ஃபில்டர் கழட்ட போகிறோமோ அந்த 2 ஃபில்டர் லெக்லேயுமே நம்ம சால்ட்ரிங் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஹீட்டு கண்டினியூவாக மாற்றி மாற்றி லெக்கில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது லூஸ் ஆகும். அப்போ ஃபில்டரை இழுத்தாது. அந்த ஒரே ஒரு லெக்கு அந்த ப்ளஸ் லெக்கை மட்டும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் லெக் உள்ளே போயிடும். எந்த காம்பனண்ட்டாக இருந்தாலும் ப்ளஸ் மைனஸுக்கு ப்ளஸ் லீடு வந்து லென்த் அதிகமாக இருக்கும். அந்த இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி பொலாரிட்டி கண்டிப்பாக பார்க்கணும். எலக்ட்ரோலைட் கண்டென்சரில் பொலாரிட்டி மாற்றி போட்டோம்னா அதுவே வெடிக்கும். அதனால் அதை வந்து நம்ம பொலாரிட்டி கரெக்டாக பார்த்து போடணும். மைனஸ் எந்த சிம்பிள் எப்படி கலட்டணும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஒரு மாட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெக் நம்ம ஹீட் பண்ணி இறக்கிட்டு அடுத்த செகண்ட் லெக் மைனஸ் லெக்கு கரெக்டாக வச்சு ரெண்டுமே காமனாக பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபில்டர் இறங்கிரும். 3வது ஃபில்டருக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறதுனால அந்த லெக் நம்மளுக்கு மேலே அப்ளை ஆகி வர மாட்டேன்டுது. நம்ம ஹீட்டு கண்டினியூவாக காமிச்சு அதை வந்து கரெக்டாக ஷேக் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் வெளியே வரும். இப்போ தான் வர ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ நம்ம எல்லா சால்ட்ரிங்லேயும் மறுபடியும் ரீசால்ட்ரு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த பால்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கீழேயும் பிரிண்ட்டுக்கு ட்ராக்கு உங்களுக்கு கண்டினியூவாக பற்ற வைக்கும். கொஞ்ச நேரம் நம்ம ஹீட்டு அந்த சால்ட்ரிங் வச்சுட்டே இருந்தோம்னா தான் டபுள் சைட்லேயுமே உங்களுக்கு லெட் அப்ளை ஆகும். இல்லைன்னா இந்த சைடில் மட்டும் தான் அப்ளை ஆகிருக்கும். சப்போஸ் அந்த சைட்லேருந்து சர்க்யூட் எடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து கனெக்டிவிட்டி கிடைக்காது. அதுக்காண்டி நம்ம கொஞ்ச நேரம் ஹீட் காமிச்சிட்டே இருக்கணும். எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம ஒன்று பெட்ரோல் வாஷ் அப்படி இல்லைன்னா தின்னர் வாஷ் வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ண பேஸ்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அது ஃபுல்லாக எஸ்எம்டினால ஏதாவது மைல்டான சால்ட்ரிங் லெட்டு கிடந்துரும். அதனால நம்ம க்ளீன் பண்ணணும் கண்டிப்பான முறையில். அதை மறுபடியும் ட்ரை பண்ணுறதுக்கு காய வர விடணும். ஏதாவது பேப்பரை வச்சாவது ரெடி ஆயிடுச்சு. நம்ம அசம்பிள் பண்ணி மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம் ரன் ஆகுதாண்டு. இப்போ நம்ம இருந்த மாதிரியே நம்ம அதாவது பிசிபி வந்து நம்மளால இருக்கிற மாதிரியே பிளாஸ்டிக்கில் நம்ம கவர் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். நம்ம ரிமூவ் பண்ணதே நோட் பண்ணணும். ரெட்டுக்கு ரெட்டு, எல்லோக்கு எல்லோ, ப்ளூன்னு நம்ம ஆப்போசிட் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறோம். இப்போ வந்து கரெக்டாக ரன் ஆகுது. இதில் ரிமோட்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு வேணால் கமாண்டில் எழுதுங்க. உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். உங்கள் பொன்னான நேரத்தை இந்த வீடியோக்காக செலவழித்ததுக்கு மிக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மதுரை. உங்கள் மூர்த்தி.